வணக்கம். நம்மோட சிறகடிக்க சிறலாம் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த தொடர்லாம் பார்க்கலாம். இங்க முத்து வந்து மீனா கிட்ட, இங்க பாரு மீனா, நான் போயிட்டு கிறிஷ வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க மீனா அது சரிங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்க மீனா சொல்லிட்டு இருக்காங்க. வந்து சரி மீனா நான் போறேன் அப்படிங்க முத்துவும் கிளம்பி போறாங்க. இந்த சைடு நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இங்க ரோகிணி வந்து பக்காவா எல்லாமே செட் பண்ணிட்டு அந்த டிசியும் வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி நாங்க ஊரோடே போறோம், ஸோ அவனை வந்து வெளிநாட்டுல சேர்க்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரோகிணி வந்து டிசியை வாங்கிட்டு அவசர அவசரமா கொண்டு போயிட்டு வித்யா வீட்லையும் விட்டுறாங்க. இங்க இந்த விஷயம் எதுவுமே முத்துக்கு தெரியாம கிறிஷ கூப்பிடுறதுக்காக முத்துவும் போயிட்டு ஸ்கூலோட வாசல்ல இருந்துட்டு இருக்காங்க. கிறிஷ் வருவான்னு சொல்லி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களும் போயிடுறாங்க. ஆப்பந்துங்க வாட்ச் வந்து என்னங்க தம்பி பையன் இன்னும் வரலையான்னு சொல்லி கேட்கும்போது இங்க முத்து வந்து ஆமாங்க இன்னும் ஆளே காணும், நானும் 1 ஹவருக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆளை காணுமே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பந்து வாட்ச்மேன் வந்து என்னப்பா சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கூட கிடையாது, எல்லாரும் சீக்கிரமா விட்டாங்களே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பந்து முத்து வந்து என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க வாட்ச்மேன் வந்து ஆமாப்பா நீ என்னன்னு கொஞ்சம் உள்ள போய் கேட்டுப்பாரு சரிங்க இந்த வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு இந்த முத்து வந்து உள்ளியும் போறாங்க. போடனா கரெக்டா கிறிஷோட அந்த கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. போனா அங்க டீச்சர் உட்காந்துட்டு இருக்காங்க. மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஆப்பு இந்த டீச்சர் வந்து வாங்க என்ன நீங்க வந்திருக்கீங்க அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு முத்தது இல்லைங்க மேடம் இந்த மாதிரி கிறிஷ் காணோம், நானும் 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்க ஏதாச்சும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா முத்து கேட்டு இருக்காங்க. ஆப்பு டீச்சர் வந்து இல்லைங்களே சார், என்ன சார் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதான்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க முத்து வந்து என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது டீச்சர் வந்து இல்லைங்க இந்த மாதிரி அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, அவங்க அம்மா இருந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் ஊர்லயே கொண்டு போய் சேர்க்கிற அப்படி மாதிரி சொல்லி அவங்க டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோம் முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்க டீச்சர் வந்து ஆமாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க முத்து வந்து சரி அவங்களோட நம்பரு போட்டோ ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இங்க டீச்சர் வந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மொத்த டாக்குமெண்ட்டா அவங்க எல்லாம் கொடுத்துட்டோம், இதுக்கு மேல அவங்களோட டாக்குமெண்ட் என்கிட்ட ஒண்ணு கூட கிடையாது அப்படி மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆப்புது முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, நம்மளை சுத்தி என்ன பிரச்சனை நடக்குது நமக்கே தெரியலையே முத்து நினைச்சிட்டு இருக்காங்க. முத்து வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வீட்டுக்கும் போறாங்க. போனா இங்க மீனா வந்து எங்க கிருஷ்ணங்க சொல்லி கேட்கும்போது இங்க முத்து வந்து சைலண்டா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதுங்க நம்மள வந்துட்டு என்னன்னா ஸ்கூலுக்கு போனேன், போன உடனே கிருஷ்ண கூட்டு வரேன்னு சொல்லி தானே போனேன், கிருஷ்ண காணோம், நீ வேற இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு நம்மள இங்கிட்ட இருக்கேன். எங்க முத்து வந்து அப்பா கிருஷ்ண ஸ்கூல்ல காணும்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பது மீனா வந்து ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்க முத்து வந்து ஆமா மீனா அவங்க அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்தாங்களாமா, வந்துட்டு டிசி வாங்கிட்டு நாங்க ஊர்லயே போய் சேர்க்கிறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி இந்த முத்து சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டுட்டோன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. இங்க மீனா வந்து ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அது எப்படிங்க யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுன்னு கிளம்பி போவாங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு இந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்து அதான் மீனா எனக்கும் புரியல, நம்மளை சுத்தி என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கேன். இங்க விஜயா வந்து நான் தான் அப்பவே சொன்னல அந்த தருதலைய வீட்டுக்கு கொண்டு வராதீங்க, தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான், நான் பல தடவை சொன்னேன் இல்லையா, என் பேச்சு யாரு இங்க கேட்கறது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன வந்து இங்க பாரு விஜயா எப்ப பிரச்சனை வரும் எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த விஷயத்த பண்ணாத, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பாவம் எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, நீ வந்து இப்ப பேசிட்டு இருந்தா அவனுக்கு கடுப்பாவமா ஆவாதா அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விஜயா வந்து என்னங்க நீங்க நான் எப்ப பேசினாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு ரூம்குள்ளேயும் போடுறாங்க. அப்ப மீனாக்கும் ஒண்ணுமே புரியல, நம்மள வந்து என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளையும் கேட்டுட்டு இருக்கேன். அதான் பம்சுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, அது என்ன விஷயம் எனக்கு சுத்தமா தெரியலப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து ஆமாடா நீ சொல்லும் போதுதான் எனக்கு வந்துடுது, ஏன்னா அவங்க பாட்டி நம்ம கிட்ட சொல்லாமலே கிளம்பி போயிட்டாங்க, அவங்களுக்கு நீ எவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன் அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிருக்காங்க. இப்போ கிறிஸ்டின் காணும்னு சொல்றேன், அது எப்படி அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்க இருக்கிற விஷயம்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பி முத்தது அதான்ப்பா எனக்கும் புரியல, அதுவும் இல்லாம அவங்க பாட்டு வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அப்படி இப்படி எதுன்னு சொல்லிட்டு போறாங்கப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா அதுவும் இங்க என்னங்க அவங்க சீரியஸா இருக்காங்களா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பி முத்து வந்து ஆமா மீனா அப்படி சொல்லா கூட்டு போனாங்களாமா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை வந்து என்னப்பா எனக்கும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. இங்க மீனா வந்து எங்க ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அந்த கிறிஸ்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒழிஞ்சுட்டு இருக்கு, அந்த விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பது முத்து வந்து அதான் மீனா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், அது எப்படி வந்து ஒரு சின்ன பையனால இந்த அளவுக்கு கரெக்டா பேச முடியுமா என்ன, அதுவும் இல்லாம அது எப்படி ஒருத்தங்க எந்த விஷயமும் யாருக்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாம அது எப்படி அவங்க கூட்டு போவாங்க, இவ்வளவு நம்ம வீட்டில் தான் இருந்திருக்கான், அவங்களோட திங்ஸ் இன்னும் நம்ம வீட்டில் தான் இருக்கு, அது கூட எதுவுமே புண்படுத்தாம அது கூட எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டு போயிருக்காங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கு, அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அவங்க நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏதோ முத்து சொல்றாங்க. ஆப்பது மீனா அந்த ஆமாங்க நீங்க சொல்லும் சரிதான், ஏன்னா அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு, ஏன்னா அவங்க நம்ம பார்க்க வேணாம் அப்படி மாதிரி நினைக்கிறாங்க, அதனாலதான் இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்து மீனாவும் சொல்லிட்டு இருக்கேன். வந்து இல்லாம
ரோகிணியும் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க நம்ம எந்த விஷயம் ஒரு சின்ன மூவ் பண்ணாலும் அசால்ட்டா கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம எப்படி தப்பிச்சு நம்ம போறதா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இந்த ரோகிணி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு வந்து இல்ல மீனா, இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும். நம்ம கண்டிப்பா அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு மீனா அது சரிங்க கண்டுபிடிக்கலாம், பட் என்ன பண்றது, அவங்க ஊருக்கு கூட்டு போறாங்கன்னா எந்த ஊருக்குன்னு சுத்தமா தெரியல. அவங்க வெளிநாட்டு கூட்டு போறாங்களா இல்ல அவங்களோட பழைய ஊருக்கு கூட்டு போறாங்க ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து அவன் மீனா இப்ப என்ன பண்ணலாம், ஏர்போர்ட்டுக்கு போனா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கண்டிப்பா அவங்க போயிருப்பாங்க. சப்போஸ் அவங்க ஊருக்கு போற மாதிரி இந்த நேரத்துல அவங்க ஊர்ல தான் இருப்பாங்க, அவங்க வீட்டுல போய் பார்த்தோன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு குழு தெரியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு மீனா அது ஆமாங்க நம்ம போவோமான்னு சொல்லி கேட்கும்போது இங்க முத்து வந்து வா மீனா இப்ப உடனே போய் பார்த்துருவோம், எனக்கு மண்டை அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க நீங்க வாங்க சொல்லிங்க. 2 பேருமே கிளம்பி ஊருக்கும் போறாங்க. போனோன்னா அங்க வீடு பூடி இருக்கு. மூத்து வந்து சரி பக்கத்துல எங்க கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் கேட்டு பாக்குறாங்க. இங்க இவங்க வந்தாங்களா நேத்து முந்தா நேத்து 2 3 நாள் கழிச்சு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்டு இருக்காங்க. ஆப்புன்னு அவங்க இல்லைங்களே தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டு இருக்காங்க. இவங்க முத்து வந்து இல்லைங்க சும்மா தான் கேட்டேன், யாருமே வரலையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. இங்க முத்து வந்து மீனா அப்ப அவங்க இங்கேயும் வரல, அப்ப வெளிநாட்டுக்கு தான் கூட்டு போயிருக்காங்களோ முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மீனா அது அதாங்க நானும் நினைக்கிறேன், சரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது விடுங்க அப்படிங்கிற ரோஹிணி மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து அது ஆனா இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, யாரோ இந்த பின்னாடி இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிற முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா அது சரிங்க நீங்க வாங்க அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க. போனோம்னா இங்க எல்லாருமே நார்மலும் ஆயிடுறாங்க. இங்க இங்க மீனா வந்து சரிங்க நான் பூ கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா வந்து அவசர அவசரமா பூ கொடுத்துட்டு போறாங்க. போகும்போது இங்க விதியோட வீடு கிட்ட வராங்க. வந்த உடனே ஆஹா நம்ம விதியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் இல்லாம அவங்க ஃபோன் பண்றதும் கிடையாது, அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, கல்யாண விஷயம் வேற என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல, நம்ம வேணா போய் வித்யா பார்த்துட்டு வருவோமா அப்படிங்கிற மீனா வந்து நினைச்சிட்டு கோலியும் போறாங்க. போடனா இங்க வந்து வித்யா வித்யான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. வித்யா வந்து வீட்டுல கிறிஸ்டி இருக்கிறத மறந்துட்டு டக்குன்னு ஓப்பன் பண்றாங்க. மீனா வாங்க மீனா அப்படிங்கிறது வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வித்யாவுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ வீட்டுக்குள்ள கிறிஸ்டி இருக்கானே, பார்த்தாங்கன்னா நம்ம சோழி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற வித்யா வந்து நினைச்சிட்டு மீனா மீனா அங்கே இருங்க அங்கே இருங்க என்ன விஷயம் அப்படிங்கிறது வித்யா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி மீனா வந்து ஏங்க என்னங்க சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் அப்படி மீனா கேட்டு இருக்காங்க. அப்பன்னு வித்யா வந்து இல்லைங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை என்ன வித்யாச்சு ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க வித்யா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், வேலை பயங்கரமா கொடுத்துட்டாங்க அதான் முடிக்கணும் ப்ரெஷராக தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு மீனா வந்து ஓ அப்படிங்களாங்க உங்களுக்கு வேலை இருக்கா, சரிங்க நீங்க வேலை என்னன்னு பாருங்க நான் அப்புறமா கூட வரேன் அப்படிங்குது மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படிங்களாங்க போயிட்டு வரீங்களா, சரி சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறது வித்யா வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் மீனாக்கு ஒரு சின்ன டவுட், அது என்னடா அது வித்யா இப்பெல்லாம் பேச மாட்டாங்க, நம்ம கிட்ட ரொம்ப அன்பாம் மரியாதை நடந்துப்பாங்க, இப்போ என்ன அவங்க ஒரு மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஸோ அப்படியே போற நேரத்தில் இங்க கிறிஸ் வந்து வித்யா ஆண்டி அப்படின்னு சொல்லிங்குது கிறிஸ்டியும் கூட்டிட்டு இருக்காங்க. மீனாக்கு இந்த வாய்ஸ் நம்ம எங்கே கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிங்குது திருப்பியும் வராங்க. ஐயோ திருப்பி வராங்களே என்ன சொல்ல போறாங்கன்னு ஒன்றும் தெரியல அப்படி வித்யா நினைச்சிட்டு இங்க அது மீனா என்னங்க வித்யா அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ குழந்தை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க வித்யா அதுவாங்க அது வேற ஒன்றும் இல்லை, அவர் இருக்கார்ல அவரோட அக்காவோட பையன் இருக்குது வித்யாவும் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ நீங்க மேலே அப்படிங்களா சரிங்க, எனக்கு மனசுக்குள்ள சின்ன டவுட்டா இருக்கு, இந்த வாய்ஸ் நம்ம கிறிஷோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படிங்கிறது மீனாவும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மனுஷன் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த இடம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.